ஹலோ டியர் ஃபுட் லவர்ஸ். நீங்கள் ஒரு பீஃப் லவராக இருந்தீங்கன்னா இந்த கடையை மஸ்ட் ட்ரைனே சொல்லாங்க. மதுரை தெற்கு வேலி வீதியில் மசூதி வாசல்லே அண்ணன் கடையை போட்டுருப்பாப்புல. கடை பேர் புகாரி பிரியாணி கடை. மதியத்தில் போனீங்கன்னா பிரியாணி சுக்கா சில்லி கிடைக்குங்க. நைட்டில் வந்து மிளகு கறி போடுவாங்க. அது இன்னும் பட்டையை கிளப்பிடும். நான் போனது பகலில் 1 மணிக்கு. நான் போனப்போ தான் அண்ணன் பிரியாணி அண்டாவை திறந்து பிரியாணியை கிளறி விட்டுட்டு இருந்தாப்புல. டெம்டேஷன் அப்படி ஒரு டெம்டேஷனுங்க. கையை உள்ளே விட்டுறலான்னு பார்த்தேன். அண்ணன் கையை உடச்சிருவேன்ட்டாரு. அதனால் கையை எடுத்தேன். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பக்கத்தில் இன்னொரு அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புல, கடாயில் எண்ணெயை ஊற்றி சில்லியை சிதற விடுக்கிறாப்புல. சல்லியாக நொறுக்கிட்டாங்கன்ற மாதிரி அண்ணன் அதை சில்லியாக நொறுக்கி தூக்கி போட்டோன்னே டெம்டேஷன் தாங்க முடியலங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே கூடாதுன்னு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பிரியாணியும் ஒரு சில்லியும் வச்சு கொடுங்க, மேலே தால்சாவை தெளிச்சு விடுங்கன்னு அண்ணன் அதே மாதிரி நம்ம கேட்ட மாதிரியே எடுத்து வச்சு கொடுத்தாப்புல. வாயில் வச்சா ஆகா அப்படியே ஒரு டேஸ்ட். நான் ஒரு பீஃப் பிரியாணியும் ஒரு சில்லியும் சாப்பிட்டேங்க. அது போக ஒரு பிளெயின் பிரியாணி 2 சில்லி பார்சல் வாங்கினேன். இதுக்கு எனக்கு பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 ருபீஸ் தான். இந்த பதிவு எதுவுமே மதுரைக்காரங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி நம்ம பயிலுக பூரா பேரும் போய் குண்டாவில் குடிச்சு அண்டாவை காலி பண்ண வேண்டியதான். இந்த பதிவெல்லாம் மதுரைக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த கடை ஒரு மஸ்ட் ட்ரெயின் சொல்லலாம். பகலில் மட்டும் அண்ணே சுக்கா மட்டும் வச்சுருப்பாப்புல. நைட்டு போனீங்கன்னா பெப்பர் வறுவல்லாம் வச்சுருப்பாப்புல. அதெல்லாம் பட்டையை கிளப்பிடும். நைட் டைமில் போனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் அண்ணே கடையில் போய் நம்ம பேரை சொன்னீங்க அப்படின்னா யாரும் தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அதனால நீங்கள் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வீட்டுக்கு போயிருங்க. முடிஞ்சா பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். பாய். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.